ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு, ஓகே டாடா, பை பை, சி யூ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்காகவும், அப்படியே லேண்டிங் கொண்டு போய் நம்ம அபுதாபில அச்சுக்குட்டியோட நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். ஒரு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் இல்ல. ஏன்னா, இத நாங்க பிளான் பண்ணி பண்ணல. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரேண்டமா எடுத்த ஒரு வீடியோ தான். நேத்து விளாக்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நைட்டே ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 மணிக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ 12 மணிக்கு நம்ம வீட்லருந்து கிளம்புனா ஓகே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தோம். நைட்டு 12 மணிக்கு. நைட்டு 12 மணிக்கு. அப்புறம் எனக்கு தான் வந்து மனசு கேட்கல. சரி நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி இவர்ட்ட கேட்டேன். சரி ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிளம்பிட்டு ஆக்சுவலா நெறைய பிளான் வச்சிருந்தோம். கிளம்பிட்டு காஞ்சிபுரம் போயிட்டு, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அப்புறம் காட்பாடி போயிட்டு, அப்பா, அம்மாவ போய் பார்த்துட்டு, அவங்க வீட்ல வந்து ஒரு வேள சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் லீஷரா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பேக் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து 10 நாள் ஆச்சு. நான் காட்பாடிக்கு போகவே இல்ல. நான் வந்த உடனே அவங்கள கூட்டிட்டு வந்து என் வீட்ல வச்சுக்கிட்டேனே தவிர, நான் அந்த பக்கம் போல. எங்க அம்மா நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. எங்க அம்மாலாம் நில்லுடி ம். நில்லுடி உனக்கு ஆர்த்திலாம் எடுத்தாங்க செல்லம்மா. உனக்கு பயங்கர திருஷ்டிடி. உனக்கு திருஷ்டி சுத்த கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா சுத்தும்போதே அணைஞ்சிருச்சு கற்பூரம். "பாத்தியா உனக்கு எவ்ளோ திருஷ்டி" அப்படின்னுட்டு இருந்தாங்க எங்க அம்மா. எனக்கு ஒரே சிரிப்பு எங்க அம்மா சொன்ன அந்த அந்த மாடுலேஷனு. ம்ஹ்ம். அப்புறம் திருப்பியும் 2வது வாட்டி பத்த வச்சு, இது உண்மையா செல்லம்மா? எது? சுத்தும்போது ஓகே. ஒரு அணைஞ்சிருதுல்ல. ஒரு நம்பிக்கை அவ்வளோதான். அது அதுக்கு உண்மையா, ஆத்துக்கு கூட பொய்யாலாம் அணைஞ்சிருக்கலாம் இல்லையா? உண்மையா, பொய்யாலாம் ஆராயக்கூடாது. இட்ஸ் எ நம்பிக்கை அவ்வளோதான். ஓகே, ஓகே. அதனால எங்க அம்மா வந்து வெயிட் பண்ணி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2வது வாட்டி நான் சும்மாவா மாப்பிள்ளை முறுக்கு காட்ட விடாம அப்படியே தலையை திருப்பி வச்சுங்க. நானும் ரொம்ப நாள் ஆச்சுங்க காட்பாடிக்கு வந்து. இல்ல இப்பதான் வந்து காட்பாடிக்கு வருவோம். அ ஆனா ஒரு அவசர வேலையா வந்து அவசர வேலையா போயிருவோம். உங்களுக்கு தான் தெரியுமே நாங்க திடீர்னு வருவோம், திடீர்னு ஓடுவோம். இப்படியே லைஃப் ஓடி போச்சு எங்களுக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, எங்க அம்மா நான் வரும்போதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, வெளிலருந்தே வாங்கி சாப்பாடு குடுத்துருவாங்க. ஏன்னா நாங்க ப்ரியர் இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்க மாட்டோம். காட்பாடி உள்ள நுழைஞ்ச பிறகு இதோ வரேன் 10 நிமிஷத்துலன்னுவோம். அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால பரோட்டா அப்படி இப்படி வாங்கிருவாங்க. இந்த முறை எங்க அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். "இந்தா பாரும்மா, உன் கையால நீ சமைச்சு போடுறதா இருந்தா, நான் வந்து சாப்பிடுறேன். இல்ல ஹோட்டல்ல நீங்க வாங்குறதா இருந்தா, வரும்போது நானே வாங்கிட்டு வந்துடுறேன்" சரி அப்படின்ட்டேன். செல்லம்மா, நீ வந்து சொல்லும்போது என்ன டைமு, நம்ம ரீச் ஆகும்போது அபுதாபின்னா வருது பாரு. காட்பாடி என்ன டைமு? இவ்ளோ ஷார்ட் ஷார்ட் பீரியட்ல டைம்ல இவ்ளோ வெரைட்டீஸு. செல்லம் இங்க எங்க அம்மாவோட நெகத்த பாரு செல்லம்மா. நான் ஆர்டிபிஷியல் ஆமா. நெயில்ஸ்லாம் நட்டு வச்சிருந்தேன்ல, அதெல்லாம் எங்க அம்மா கட் பண்ணிட்டாங்களாம் நெயில் சமைக்கிறதுக்கு கட்டர்ல. கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்லிட்டு கடகடன்னு கட் பண்ணி எடுத்துட்டு, உண்மையாவே ஆன்டிய பாராட்டணும். இவ்ளோ ஷார்ட் பிரியாணி, பீரியட்ல. முட்டை, சிக்கனு, மட்டனு, ப்ரான்ஸு எனக்கு தெரிஞ்சு ஃபிஷ்ஷும், கிராபும் மட்டும் தான் இல்ல. மத்தபடி எல்லாத்தையும் சமைச்சுட்டாங்க. சாம்பாரு ஏன்னா அன்னைக்கு எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எ எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆமா. அதனால அவங்களுக்கு சாம்பாரு, அதெல்லாம் மசால் வடை. இதுக்கு காம்பினேஷனா மசால் வடை வேற சுட்டிருந்தாங்க. 1000 தான் சொல்லுங்க. இந்த மாமியார் வீட்ல உட்காந்துட்டு தல வாழ போட்டு இந்த மாரி நான்வெஜ் சாப்பிடுற சுகங்குதே. ஆஹா! செம்ம சுகம். ஆக்சுவலா பாருங்களேன், ஒரு இலை அவருக்கு மட்டும் தான் வச்சாங்க. எனக்கு அவங்க இலை போடவே இல்ல. பக்கத்துல இரும்மா வைக்கிறேன் அப்டின்னாங்க. நான் உட்காந்து இப்படி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி வா நீ இவருக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. நீ வா பரவால்ல இந்த இலையிலே சாப்பிடு அப்படின்னு பெர்மிஷன் குடுத்துட்டாரு. எப்படியா இருந்தாலும் நீ சாப்பிடாதெல்லாம் இலைக்கு தள்ளி விடுவ. அதனால ஒண்ணா சாப்பிட்டுறலாம். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாம்பூலம் வாங்குறது, குடுக்குறது அப்படின்னு இருந்தது. ஸோ, அதனால நான் பொறந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால, வீட்டு பொறந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால எனக்குமே தாம்பூலம் குடுத்தாங்க. அதனால போயிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வந்தேன். இவங்க வந்து என்னோட பெரியம்மா. தாம்பூலம் வாங்கி முடிச்சுட்டு, சரி வீட்டுக்கு போயிட்டு கிளம்பலாம் அப்படின்னும்போது, இவர் என்ன பண்ணாருன்னா, சின்ன ஒரு பிரச்சனை கார்ல, இந்தா போய் சரி பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி போனாரு. அது இட்ஸ் இட்ஸ் இந்தியா செல்லம்மா. சின்ன பிரச்சனை, இப்படி போய் இப்படி வரேன் அப்படி சொல்றதா சொல்லுவோம். ஆனா அது டைம் எடுத்துக்கும். ஆனா, செல்லம்மா இன்னொன்னு தெரியுமா? அஸ்வின் வந்து சொல்லி அனுப்பிச்சான். "இத பாரு, என்னோட வண்டியில எந்த பிரச்சனையும் பண்ணாம, அத வந்து ஒழுங்கா வச்சுட்டு வரணும்" அப்டின்னான். "வண்டிய சரி பண்ணிட்டு 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நம்ம கிளம்பிடலாம்" அப்டின்னு சொன்னாரு. 12:00 நாங்க வந்து வீட்ல இருந்து கிளம்பணும் சென்னையிலிருந்து. அப்படிதான் பிளானு. அப்பதான் 5 மணி ஃப்ளைட்ட பிடிக்க முடியும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, இவர் வந்ததே 7 மணி செல்லம்மா. ம்ஹ்ம். 7 மணி ஆயிடுச்சுங்க முடியறதுக்கு, வேலை முடியறதுக்கு. 7 மணிக்கு மேல வந்து அதுக்கப்புறமா கிளம்பணும். கிளம்புன பிறகு தான் தெரியும், செம்ம மழை காட்பாடியில. வெள்ளூர்ல புடிச்ச மழை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமே செம்ம மழை. எங்க அப்பா டீ போட்டு குடுத்தாரு. ஆ எங்க சூப்பர். அப்பா வந்து 4 மணி முள்ளு இப்படியும் அசையக்கூடாது, அப்படியும் அசையக்கூடாது. டான்னு போய் டீ போட்டுருவாரு. அவருக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு செல்லம்மா. அவர் போட்ட டீ, நம்ம நல்லா வீட்ல இஞ்சி தூக்கலா.
நீங்க அவருக்கு டீ போட்டு குடுத்தீங்க. இங்க அவரு உங்களுக்கு டீ போட்டு குடுத்தாரு. அப்படியே நான் 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிறாங்க. "உங்க டீ தாங்க சூப்பர்" அப்படின்னு எங்க அப்பா சொல்றாரு. உடனே இவரு வந்து, "இல்ல அங்கிள் உங்க டீ தான் அங்கிள் சூப்பர்" அப்படின்னு மாறி மாறி 2 பேரும் அவரு டீ போட்டு குடுக்க, நான் டீ போட்டு குடுக்க, நான் டீ போட்டு குடுக்க, அவரு டீ போட்டு குடுக்க, ஒரே டீயா சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நைஸ் குட் செக்மெண்ட்டு. அப்புறம் ஒரு 7 மணிக்கு கிளம்பி சரியான மழையில எத்தன மணிக்கு போய் சேர்ந்தோம் செல்லம்மா? நம்ம சேரும்போதே மணி 11:30 நைட்டு. 11:30 மணி ஆயிடுச்சு. வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. சரி பரவால்ல, இருந்தத பேக் பண்ணிட்டு கிளம்புவோன்னு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போனா, அங்க தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு காத்துட்டு இருந்தது. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் 5 மணி நேரம் லேட்டு. அதாவது எங்க இமெயில்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரியர் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருந்தாங்க. நாங்க இருந்த பிஸில அதெல்லாம் பார்க்கவே இல்ல. நேரா கட கட கடன்னு இறங்கி ட்ராலில லக்கேஜ்லாம் தூக்கிட்டு உள்ள போம்போது செக்கின்ல சொல்றான். "ஏன் ஏர்லி செக்கின் பண்றீங்க?" அப்படின்னா. "ஏர்லி செக்கினா 5 மணிக்கு ஃப்ளைட்டுப்பா. நாங்க 2க்குலாம் வந்துட்டோமே" அப்படின்னா, அப்புறம் தான் சொல்றாரு அந்த செக்யூரிட்டி. "இல்ல, இல்ல இப்ப டிலே ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. உங்களுக்கு ஃப்ளைட் வந்து 10:30 மணிக்கு" அப்படின்னாங்க. நாங்க 2 பேரும் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சோம். சரி அப்ப 10:30 மணி நேரம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க வீடியோல பார்த்த கிளிப்பிங்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டு, நாங்களும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புன கிளிப்பிங்ஸ் தான் இது போயிட்டுருக்கு இப்போ. ம். வேற வழி இல்லாம 5 மணி நேரம் ஃப்ளைட் டிலேங்கிறதுனால நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்ல ஆமா. செல்லம்மா. திருப்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்த போட்டுட்டு, திருப்பி ஏர்போர்ட்டுக்கு நான் வந்தோம். போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸுல அப்படியே போய் பெட் மேல போய் டமால்னு படுத்துட்டேன். 2 ஹவர்ஸ் திருப்பி தூங்கணும். 2 ஹவர்ஸ் கழிச்சு திருப்பியும் கிளம்பணும். கொஞ்சம் லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு, திருப்பி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து மார்னிங் டைமு. விடிஞ்சே போச்சு. மார்னிங் டைம்ல அது மிட் இதுதான் நைட்டு. இதுதான் நைட்டு. நைட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த கிளிப்பிங். இத பார்த்தீங்களா? இங்க தான் வந்து டிலே இருக்கும் ஃப்ளைட்டு. இத்தன ம்ஹ்ம். காலையில வந்து 10:30 10:45 அப்படின்ற மாரி போட்டிருந்தது. சரி நமக்கு டைம் இருக்கு போயிட்டு வருவோம். ஆனா முகூர்த்தத்துக்கு டைம் குடுக்குற மாரி 9, 10:30ன்ற மாரி 10:30 மணிக்கு ஃப்ளைட்டுன்னாங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் தெரியுங்களா? திருப்பியும் ஃப்ளைட் டிலே. 10:30 மணிக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் 11:30 ஆச்சு. 11:30ன்னு சொன்னாங்க. அப்புறம் 12:30 ஆச்சு. 12:30ன்னு சொன்னாங்க. அப்புறம் 1 மணி ஆயிப்போச்சு. எங்க ஃப்ளைட் தான் லாஸ்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை நம்ம போனது வந்து ஏர் அரேபியா. இது ம்ஹ்ம். வந்து மார்னிங் நாங்க திருப்பி கிளம்பி போறது. ஆனா, ஏர் அரேபியா இதுவரைக்கும் வந்து டைம மிஸ் பண்ணதே கிடையாது. ஷெட்யூல் டைமும் சரி, டிபார்ச்சர் டைமும் சரி, அவ்வளோ ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. வேற ஏதோ யுஏஇல அபுதாபி ஏர்போர்ட்ல ஏதோ டிலே அப்படின்ற 1 மாரி ஹவருக்கு சொன்னாங்க. ஒரு ஃப்ளைட் தான் லேண்ட் ஆகணும் அப்படின்ற மாரி சொன்னதுனால, அன்னைக்கு எல்லாமே செல்லம்மா. ஈவன் எமிரேட்ஸ் உட்பட அதான் எல்லாமே எல்லா வந்து ஃப்ளைட்டுமே அங்க டிலே. அதாவது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல. அபுதாபிலருந்து ஃப்ளைட்டு எங்கெங்கலாம் போகுதோ, எல்லா ஃப்ளைட்டுமே வந்து டிலேவாம். ஏதோ சம்திங் டெக்னிக்கல் ரீசன்ற மாரி சொன்னாங்க. பட் எதுவும் வேலிட் ரீசன் சொல்லல. எங்களுக்கு இதான் சான்ஸ் பாருங்க திரும்பி ஏர்போர்ட் வந்து நாங்க கிளம்பிட்டோம். போயிட்டு அழகா ஏர்போர்ட் உள்ள போயிட்டு போர்டிங் ஸ்டேஷன்ல போய் இல்ல படுத்து தூங்கிட்டோம். நிறுத்தி நிதானமா பொறுமையா டிஃபன் சாப்பிட்டோம். பொறுமையா நடந்து போனோம். இந்த மாதிரிலாம் வந்து இவ்ளோ பொறுமையாலாம் செயல்பட மாட்டோம். ஏர்போர்ட்னாவே நாங்க அப்படியே கட 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 ஐயோ டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடுவோமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு 5 கிலோ லக்கேஜ் எக்ஸஸ் இந்த ஆமா. முறை. 5 கிலோ எக்ஸஸ் 7 கிலோ. 7 7 கிலோவா? கிலோ எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் செக்ஷன்ல சொன்னாங்க. நான் அப்படியே முறைச்சு பார்த்தோம். ஏற்கனவே ஃப்ளைட் டிலே. அவங்க சொன்னாங்கன்னா பேசஞ்சர் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சார் எங்ககிட்ட 7 கிலோ. ஹேண்ட் லக்கேஜ் இல்ல. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, 11 கிலோ கொண்ட பெட்டிய வந்து நீங்க ஹேண்ட் லக்கேஜோட இதுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. சரி ஓகே அந்த பிரச்சனையும் முடிஞ்சுது. செல்லம்மா இங்க பாரு செல்லம்மா. பேன்னு நீ எப்படி அடப்பாவி! தூங்குற செல்லம்மா. இதெல்லாமா வேற எடுத்த நீ? செல்லம்மா இது வந்து கல்யாண அசதி செல்லம்மா. ஒரு கல்யாணத்த செஞ்சு முடிச்சுட்டு நீ ம். தூங்குற இந்த தூக்கம் இருக்கு தெரியுமா? இதுக்கு விலை மதிப்பே கிடையாது. என்ன அதனால வேலை தான் அந்த போடு? கிளிப்பிங்க வந்து நான் கவர் பண்ணேன். என்ன நீ அது மேகத்தில நான் அப்படியே மிதந்துட்டு போறியா என்ன? இல்ல ஆ. செல்லம்மா. இது இது நான் தூங்கும்போது நீங்க எடுத்தது. ஆமா. அங்க பாரு. நீ இது சொல்றல்ல, நீயும் கல்யாணத்தில ஓடி ஓடி உழைச்சு உழைச்சு அப்படியே டயர்ட் ஆகி எப்படி தூங்கிட்டு இருக்க பாரு ஃப்ளைட்ல. ம். என்ன நடக்குது? ஏது நடக்குது? இரவா? பகலா? நான் எங்க இருக்கேன்? ஆக்சுவலா நான் ஃப்ளைட்லயுமே வந்து ஃபோன எடுத்தேன். இவரு ம். தான் சொன்னாரு, "உனக்கு தூக்கமே இல்ல. நீ ஃபோன வச்சுடு. எதுவா இருந்தாலும் நம்ம அபுதாபி போய் பார்த்துக்கலாம். வேண்டாம் படுத்து ரெஸ்ட் எடு. கிடைக்கிற கேப்பெல்லாம் தூங்கு. உன்ன பார்த்தா லியோ தூங்க விட மாட்டான்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவும் கரெக்ட்டு தான். பெரியவங்க சொன்னா அது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பெரியவங்க சொன்னா, பெருமாள் சொன்ன மாதிரி. அதனால அப்படியே வந்து ஆழ்ந்து அப்படியே பேன்னு நானுமே தூங்கிட்டேன். சரியான குளிரும் கூட. இது இது வந்து அஸ்வின் வந்து நமக்காக வழி மேல விழி வைத்து காத்திருந்த செக்மெண்ட் ஓ! செல்லமா. அப்படியா? ஆ. இந்த பக்கம் அச்சு, இந்த பக்கம் லியோ. லியோ. அப்படியே பயங்கரமா வந்து நமக்கு அது லியோக்கு வந்து தெரிஞ்சு போச்சாம். ஓ! நம்ம வந்து லேண்ட் ஆயிட்டோம்னு சொல்ட்டு. ஃபோன் அவனுக்கு மட்டும் பேசுறோம்ல, எப்படி தெரியுமா தெரியுது? அவன் ஃபோன் பேசும்போது தான் தெரியுமா கண்டுபிடிக்கிறான். கவனிக்கிறான். அந்த கீவேர்ட்ஸ் வச்சிருக்கான் அவன். ஓ! வரீங்களா? அந்த அந்த இதுவு. எத்தன மணிக்கு வருவீங்க? அந்த மாரி கீவேர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறான். ஓஹோ!
டேடி மம்மி வராங்க அபுதாபிக்குன்னு சொல்லிட்டு இது பாரு இதில் பார்த்துக்கிறாரு. ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோம். செல்லம்மா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போங்க, அப்புறமா பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வரேன், அப்போ தான் லியோ வந்து 2 பேர்கிட்டையும் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அவனும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான், ஒரு சவுண்டுக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தான். இவர் வந்த உடனே நல்லா கவனிங்க, ஆஸ் யூஷுவல் அவரை தூக்க சொல்லுவான், கொஞ்சம் சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் என்ன பார்த்த பிறகு மட்டும் பயங்கரமாக கோவப்பட்டான். ஆமாம், அவனுக்கு பயங்கர கோவம். நீ விட்டு போயிட்டல அவனை 10 என்கிட்ட நாள். அவன் வரவே இல்லை. நல்லா பாருங்களேன், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். இவரை மட்டும் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஏற்றுக்கிட்டான். என்னை மட்டும் அவன் ஏற்றுக்கவே இல்லை. ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு அவன் திருப்பி என்கிட்ட வரத்துக்கு. எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க செல்லம்மா. அது சவுண்டு கேட்டுச்சான். போகிறான். யாரு லியோ? யாரு? யாரு? யாரு லியோ? எங்கடா இருக்கு எங்கடா லியோ செல்லடி என்னடா விட்டு என்ன பண்றடி எப்படி இருந்த எங்க இருந்துச்சு ஏக்கு என்னாச்சு வாடகுட்டி சொல்லும் லியோ மம்மி எங்கடா மம்மி எங்க லியோ? டேய் மம்மி எங்க? மம்மி எங்க? டேய் மம்மி எங்க போறாங்க மம்மி எங்க லியோ? மம்மி எங்க மம்மி எங்கடா? மம்மி எப்படி போறாங்க? வர வேலைங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு உழைச்சிக்கிட்டு இப்படியே தான் ஊஞ்சலுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா மெல்லமாக சமாதானப்படுத்தி, அதுவும் அவர்கிட்ட வந்துட்டான், என்கிட்ட தான் வரல. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ரைட் நோ எப்படி இருக்கான் தெரியுங்களா? நான் பக்கத்து ரூம் போனால் என் பின்னாடி வரான், நான் ரெஸ்ட் ரூம் போனால் என் பின்னாடி வரான், எங்கே போனாலும் இப்போ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். பயப்படுறான்னு நினைக்கிறேன். மேபி இந்த பெட்டிலாம் எடுத்து வச்சு நான் இந்த பெட்டிலாம் தூக்கி மேலே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். எப்படியோ சேஃபாக வந்து ரீச் ஆயாச்சு. லியோ குட்டியும் அச்சு குட்டியும் தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களுமே மிஸ் பண்ணீங்க. அது நிறைய கமெண்ட் செக்ஷனில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பி. இந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ ஆதரவு தெரிவித்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ஒரு மிக்க நன்றி. நீ சொல்லிருச்சலம்மா. ரொம்ப ஹாப்பிங்க. இப்போ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா நடந்தது. நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சில நாள் தான் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சோம். எங்களுக்கும் வந்து இந்த 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியலைங்க. சும்மா அப்படியே பறந்து போச்சு. நிறைய கமிட்மெண்ட்ஸு, நிறைய வேலைகள், நிறைய அலைச்சல்கள், இங்கே அலைஞ்சு ஒரு கல்யாணம் இப்படி தான் இருக்குங்கிறது இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அச்சுவோட கல்யாணத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறோம் செல்லம்மா. ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். யாரை அப்ரோச் பண்ணணும், எதுக்கு அப்ரோச் பண்ணணும், எப்படி டைமிங்லாம் பண்ணணும் சரி, சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இவனோட குட்டி கிளிப்பிங் மட்டும் அவனுக்கு ரொம்ப லியோ குட்டி, பிடிச்சதுக்காக ஆட் பண்ணுறேன். மம்மியும் டாடியும் இல்லாமல் நீ எப்படி இருந்த இந்த வீட்டில் சொல்லு. அச்சா நான் உன்னை இதனாடா திரும்பி பார்த்துக்கினேன். டேய் லியோ, இங்கே பாரேன், கொஞ்சமாச்சும் மதிச்சு திரும்புடா. லியோ இது பாரு, சும்மா என்கிட்ட கோச்சிக்க கூடாது. இங்கே பாரு, சரி சாரி விட்டு போனதுக்கு கோச்சிக்காத. என்னடா என்ன பண்ணாலும் கோச்சிக்கிறியடா. லியோ குட்டி, சிக்கன் வேணுமா உனக்கு? டாடி எங்கே போயிருக்காரு டாடி? லியோக்கு சிக்கன் வாங்க போயிருக்காரா? இப்போ நீ சிக்கன் சாப்பிட போறியா? மம்மி செஞ்சு தர போறனா? சாப்பிட்டு நம்ம எங்கே போகிறோம்?
லியோ லியோ சாப்பிட்டுட்டு எங்கே போகிறோம் நம்ம? டாக்ஸ் பார்க் போகிறோமா? சாப்பிட்டுட்டு டாக்ஸ் பார்க் போகலாமா? டாக் பார்க்கலாமா? கேட் பார்க்கலாமா? லியோ ஷேக் ஹேண்ட்ஸ் கொடு லியோ, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடு லியோ. அப்போ தான் நம்ம 2 பேரும் சமாதானம். ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுறா, டீ குட்டா குடுறா, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுறா, கோச்சுக்காதடா, குடிடா குடிடா. ஐயோ என்ன தோற ரொம்ப கோவமாக இருக்கீங்க சார். சரி சார், சாரி சார், சாரி சார். பேச மாட்டியா? கோவமாக இருக்காங்க இல்லையோ? சரி நம்ம வந்து சமாதானப்படுத்திட்டு வருவோம். பாய் சொல்லிடு லியோ, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய்.